ஹாய் வணக்கம். 28ஆம் தேதி ஜூலை திங்கட்கிழமை. ஸோ நம்ம இன்னியோட மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃப்ரைடே நான் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது நான் 24,928 அக்கார்டிங் டு மை மென்டாருடைய வேல்யூ அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பனிங் நமக்கு மண்டே 24,928 அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது நான் கொடுத்தது 24,858. 24,858. மார்க்கெட் ஓப்பன் பியூர் நெகட்டிவ் ஓப்பன் தான். அதை நான் காலையில் வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். நமக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு கீழே தான் நமக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்டாக ரெக்கவரி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்க்கெட் ஓப்பனிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டுடைய ப்ரீ ஓப்பனு, அதுக்கடுத்து மார்க்கெட்டுடைய அந்தந்த டைமுக்கு பர்ஃபெக்டாக அந்த டைமிங்குள்ளே நமக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனிபடி இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் கேன் காண்டாக்ட் மீ பர்சனலி. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுது. நான் காலையிலே பையபோ செல்ஃபும் கொடுத்துருந்தேன். பையபுக்கு மேலே ஸ்டேபிளான மார்க்கெட்டு இன்ட்ராடே லெவலில் 2 டார்கெட்டுக்குமே அதை அச்சீவ் பண்ணிச்சு. அண்ட் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அதிகபட்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே வரைக்கும். அண்ட் இன்னும் மார்க்கெட்டுடைய எக்ஸாக்ட் ஹையே 24,925 தான். நமக்கு 28 பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேலே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்த பியர்ஸ் 24,858 கீழே பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கீழே போன மார்க்கெட் எகெயின் ஒரு புல் பேக்கு 858 ரீடெஸ்ட் பண்ண, பட் எகெயின் ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆன மார்க்கெட் மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக், எகெயின் ரீடெஸ்ட், ஃபெயில்டு. ஸோ 24,858 கீழே ஸ்டேபிளான மார்க்கெட்டு இன்ட்ராடே லெவலில் செல்பில் கீழே போகுது. செல்பில் கீழே போன மார்க்கெட் அதனுடைய இன்ட்ராடே லெவலில் செல்பில் 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி அண்ட் 24,728 சொல்லக்கூடிய அந்த செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டுடைய எண்டிங் பாயிண்ட் அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அதுக்கு கீழே போன மார்க்கெட்டை 24,728க்கு கீழே வந்த மார்க்கெட்டை அதுக்கு அடுத்து மேலே போக நினைச்சாங்க. 24,728 தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் அந்த வேல்யூஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஓவரால் மார்க்கெட் க்ளோஸுங்கிறது 24,728க்கும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் சொல்லக்கூடிய தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் 24,662 அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு நியூட்ரலான ஒரு க்ளோஸ். ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், மார்க்கெட் இப்போதைக்கு எந்த ஷார்ட் கவர் மார்க்கெட்டோ இல்லை பிஆர் மார்க்கெட்டோ ஸ்டெபிலைசேஷன் கிடையாது இல்லையா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஓப்பனிங் எந்த பக்கம் கிடைச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா நம்ம 728க்கு மேலேயே ஓப்பனும் ஆகி க்ளோஸும் ஆகணும் டு கன்ஃபார்ம் த ஷார்ட் கவர் மார்க்கெட். இல்லை பியர் மார்க்கெட் தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா 24,662 கீழே நம்ம ஓப்பனும் ஆகி க்ளோஸும் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ ஆப்வியஸாக நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் இது ரெண்டு தான் நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம கன்சிக்யூட்டிவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா மட்டும் தான் நம்ம ஃபர்தராக ஷார்ட் கவர் மார்க்கெட்டோ இல்லை பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அதோடைய செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸுக்கு அதை தாண்டி ஸ்டேபிள் ஆகும். ஸோ அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு டியூஸ்டே உடைய மார்க்கெட்டில் காலையில் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 24,728. நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா ஆர்எல்ஸ் நமக்கு 728க்கு மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு என்டையர் டே அது ஷார்ட் கவர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை 24,832 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா ஷார்ட் கவர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் ஆகிற மார்க்கெட் 24,922 சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் கவர் செகண்ட் சைக்கிள் ஆஃப் செகண்ட் ஷார்ட் கவர் மார்க்கெட்னுடைய பொசிஷன் சொல்லக்கூடிய 24,928 நோக்கி நம்ம நகருவோம். 24,928 நோக்கி நம்ம நகருவோம். ஸோ அதுக்கு இன்ட்ராடே டிஃபரன்ஸ் அதுக்கு இடையில இருக்கக்கூடியது ஹர்டில்ஸ் 24,758 24,832. ஓகேங்களா? இதுவே நெகட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய 24,662. நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் அந்த பியர் மார்க்கெட் தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் பொசிஷனல் இப்போதைக்கு நான் 24,438 வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதான் பொசிஷனலாக ஆக்ட் ஆகும் நான் நம்புறேன். ஹோப் சாரோட வேல்யூஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் எனக்கு 24,438 நான் நினைக்கிறேன். ஸோ 438 தான் வரும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஃபைன், 24,438 பொசிஷனல். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா நமக்கு 24,438 நோக்கி நகரும். பட் அப்படி நகரணும் அப்படின்னா முதல்ல பியர் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகணும். இப்போ கன்சிக்யூட்டிவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கணும். அரல்ஸ் 24,558 சொல்லி செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணணும். அப்போ ஓவராலாக அந்த பொசிஷனில் நோக்கி நகர பயணத்தில் நமக்கு நடுவில் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் ஆக்ட் ஆகுது 24,632 24,558 தான். ஸோ இந்த வேல்யூஸ் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு போதுமானது. அண்ட் ரொம்ப முக்கியமானது, நமக்கு 24,728 அண்ட் 24,758 24,662 24,632 இந்த மொத்தமாக இந்த நாலு வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இந்த 100-130 பாயிண்ட்லேயே மார்க்கெட்டை நியூட்ரலாக மூவ் பண்ணுறதுக்குமே முயற்சிகள் நடக்கும். அதனால சொல்கிறேன், முக்கியமாக இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே மார்க்கெட்டை நியூட்ரலாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் நம்ம மூவ் பண்ணணும். நான் ஓஏ பில்டப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு புல் சைடு பேசணும்னா 24,800க்கு மேலே அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன தெரியுது, நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் இங்கே மார்க்கெட் ஓவராலாக இந்த இடத்துலேருந்து இதுக்கு கீழே ஃபுல்லாக 24,800க்கு மேலே ஃபுல்லாகவே புல்ஸ் வீக்காக இருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் ஓப்பனிங் 700 750க்கு மேலே நமக்கு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான்
ஷார்ட் கவர் மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்றது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆர்எல்ஸ் கொஞ்சம் கஷ்டம். இதுவே நம்ம பியர் சைடு பேசணும் அப்படின்னா அவங்க இப்போதைக்கு பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது 24,600 வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. 24,500லையும் வச்சிருக்காங்க, பட் இட்ஸ் நாட் எனஃப் வைல் கம்பேரிங் த புட்டோடைய பொசிஷன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு 24,600 வரைக்கும் தான் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் 24,632. அந்த பியர் மார்க்கெட் தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் வரைக்கும் தான் பொசிஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டோம் 24,632 கீழே நம்ம வர ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டை புஷ் பண்ணிடலாம் பிஎஸ் கண்டிப்பாக. பட் அதுக்கு கீழே புஷ் நெட்டல் வரைக்கும் போகிறதுங்கிறது இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. அதை நம்ம நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் நடந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷன்ஸ் பிளானிங்கை நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஓவரால் மூவ்மெண்ட் அண்ட் வேல்யூஸ் ஃபார் டுமாரோ மார்க்கெட் ப்ரிடிக்ஷன். ஸோ ஃபர்தர் நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.